வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் அகத்தியர் அருளிய காரிய வெற்றி தரும் 6 எழுத்து முருகனின் மந்திர பிரயோகத்தை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். ஒரு செப்பு தட்டில் விபூதி பரப்பி அதில் 6 கோண சக்கரம் வரைந்து அதில் முதல் கோணத்தில் இருந்து, அதாவது மேலே முதலாவது கோணம், நாம் ஜெபிக்கும் மந்திரத்தை வரிசையாக 6 கோணத்திலும் எழுதி 6 கோண நடுவில் ரீங் என்று எழுதி ஜபம் செய்து அந்த விபூதியை நாம் அணிந்து வர விரைவான சிறந்த பலன் நமக்கு உண்டாகும். மேற்கண்ட மந்திரத்தின் முன்னால் நாம் ஓம் ரீங் என சேர்த்து ஜபித்தால் அதிக வீரியமாகி மந்திரங்கள் பலன் தரும். உதாரணமாக ஓம் ரீம் சரஹண பவ என தொடர்ந்து நாம் ஜெபித்து வர சர்வ வசீகரமும் உண்டாகும். ஓம் ரீம் ரஹண பவச என தொடர்ந்து ஜெபித்து வர செல்வம் செல்வாக்குடன் கூடிய நமக்கு நலமான வளமான வாழ்வு உண்டாகும். ஓம் ரீம் ஹன பவசர என தொடர்ந்து நாம் ஜெபித்து வர பகை பிணி நோய்கள் நீங்கும். ஓம் ரீம் நபவசரக என தொடர்ந்து ஜெபித்து வர எதிர்ப்புகள், எதிரிகளால் வரும் துன்பங்கள் நம்மை விட்டு நீங்கும். ஓம் ரீம் பவசரஹன என தொடர்ந்து ஜெபித்து வர உலகத்து உள்ள உயிர்கள் யாவும், மனிதர்கள் முதல் அனைத்து ஜீவராசிகளுமே நம்மை விரும்பும். ஓம் ரீம் வசரஹன பவ என தொடர்ந்து ஜெபித்து வர எதிரிகளின் சதி, அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும். அவரவருக்கு தேவை என்னவோ அதற்கான மந்திரத்தை தேர்ந்தெடுத்து ஜெபியுங்கள். ஜெபம் ஆரம்பம் செய்யும் நாள் வளர்பிறை காலத்தில் விஷாகம் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று நாம் தொடங்க வேண்டும். தொடர்ந்து 90 நாட்கள் 108 தடவை நாம் மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வர வேண்டும். முதல் நாளும் மற்றும் ஜெபம் முடிக்கும் நாளும் வெற்றிலை பாக்கு, தினை மாவு, பழங்கள் வைத்து வழிபட வேண்டும். மற்ற நாட்களில் நமக்கு இயன்றதை படைத்து டைமண்ட் கல்கண்டு கூட படைக்கலாம். அதை செப்பு தகட்டில் வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும். இந்த மந்திரம் சரஹண பவ மந்திர பிரயோகமாகும். எந்த காரியத்திற்கு நாம் கிளம்பும் முன்பும் இதை ஜெபித்து திருநீராக நாம் அணிந்து செல்ல நம்முடைய அனைத்து காரியமே வெற்றியாகும் என்று அகத்தியர் கூறியுள்ளார். நன்றி.